My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய முதல் சுற்று ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற மிக முக்கியமான ஸ்டேஜ்ல இருப்பீங்க. இந்த வீடியோல சாய்ஸ் ஃபில்லிங்குடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதுல என்ன மாதிரியான தவறுகளை எல்லாம் நிறைய மாணவர்கள் செய்யறாங்க அண்ட் இந்த தவறுகளை நீங்க எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கறது எல்லாத்தையும் தெளிவா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. விஸ்வா கரியர் அகாடமியுடைய நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு உங்களுடைய இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்ல எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்க. சோ தட் அதை பத்தின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு அது பாசிட்டிவா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்காக ஒரு பர்டிகுலர் ரேங்க் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஜெனரல் ரேங்க்னு வச்சுக்கோங்களேன். இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி கம்யூனிட்டி ரேங்க், நீங்க வந்து எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, ஜெனரல் கேட்டகரியா இருந்தாலும் சரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜெனரல் ரேங்க் 500, 600 ஏதோ ஒரு ரேங்க்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்காக 500ங்கிற ரேங்க் நான் எடுத்துக்கிறேன். இப்போ 500வது ரேங்க் இருக்கக்கூடிய மாணவர் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றாரு, 501வது மாணவர் எப்படி பண்றாரு அப்படிங்கறது எல்லாத்தையும் வச்சுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பெரும்பாலும் நிறைய பெற்றோர்களுக்கு, நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சார் எனக்கு வந்து போன வருஷம் நான் ஒரு காலேஜஸ்னுடைய, நம்மளே வீடியோ எல்லாம் போட்டோம், லாஸ்ட் இயர் பிரைவேட் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் மார்க் என்ன, க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படிங்கறத வீடியோவா பதிவு செஞ்சிருந்தோம். இப்ப நிறைய பேர் செய்யற மிகப்பெரிய தவறு என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அவங்களுடைய மார்க் எடுத்துக்கிறாங்க, அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் எடுத்துக்கிறாங்க. போன வருஷம் எந்தெந்த காலேஜஸ்க்கெல்லாம் இந்த கம்யூனிட்டி ரேங்க்கு சீட்டு கிடைச்சது அப்படிங்கறத பாக்குறாங்க. நல்ல விஷயம், பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம், எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் சீட்டு கிடைச்சது அப்படிங்கறத தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். ஆனா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது போன வருஷம் அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க்கு எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் கிடைச்சோ அதை தூக்கி ஃபர்ஸ்ட் வச்சிடறாங்க, எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் கிடைக்கலையோ அதை தூக்கி கடைசியில வச்சிடறாங்க. இப்போ புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். போன வருஷம் என் மார்க்குக்கு இந்த காலேஜ் எல்லாம் கிடைச்சது, உதாரணத்துக்காக நீல்கிரிஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சது சார், நாகப்பட்டினம் கிடைச்சது, ராமநாதபுரம் கிடைச்சது, அல்லது வந்து திண்டுக்கல், கடலூர் இந்த மாதிரியான காலேஜஸ் எல்லாம் கிடைச்சது. அதனால நான் அந்த கல்லூரிகளை முன்னாடி வச்சுக்கிறேன். என்னுடைய மார்க்குக்கு எம்எம்சியோ, ஸ்டாண்டியோ, கீழ்பாக்கோ, கோயம்புத்தூரோ, மதுரையோ, தஞ்சாவூரோ அல்லது செங்கல்பட்டோ எனக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த கல்லூரிகளை பின்னாடி வைக்கிற ஒரு பெரிய தவறை மாணவர்கள், பெற்றோர்கள் பெரும்பாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். எனக்கு வரக்கூடிய நிறைய கால்ஸ்ல நிறைய பெற்றோர்கள் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது இதுவா தான் இருக்கு. ஒருவேளை நீங்களும் கூட அந்த மாதிரி வச்சிருக்கலாம். இப்போ இதுல என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ 500வது ரேங்க் இருக்கக்கூடிய மாணவர் ஒருத்தர் இருக்கிறாரு, 501 அப்படிங்கிற ரேங்க் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் இருக்கிறார். இப்போ 500வது மாணவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து எம்பிசி கேட்டகரி அல்லது பிசி கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாணவர் வந்து எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக் அப்படின்னு சொல்லி வரிசையா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த சிஸ்டம் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா, அலாட் பண்ண போகுது. இங்க வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது கிடையாது, கம்ப்ளீட்லி சாஃப்ட்வேர் பேஸ்டு சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கறத நடக்க போகுது. அப்போ நீங்க கொடுத்திருக்கிற சாய்ஸஸை வச்சு கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் சிஸ்டம் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா, உங்களுக்கு எந்த கல்லூரியில இடம் இருக்குங்கிறத செக் பண்ணி அந்த பர்டிகுலர் சீட்டை உங்களுக்கு அலாட் பண்ண போகுது. ஒருவேளை நீங்க சாய்ஸஸை நீங்க கொடுத்திருக்கிற ஆர்டர் படி தான் அரேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பார்க்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நீங்க எம்எம்சி கொடுத்திருக்கீங்க அப்படின்னா, எம்எம்சில ஓப்பன் கேட்டகரியில, பிசி கேட்டகரியில அல்லது ஓப்பன் கேட்டகரியில உங்களுடைய கேட்டகரி எதுவோ அந்த கேட்டகரியில, இந்த ரெண்டு கேட்டகரியிலயும் சீட் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணும், வேகன்சி இருக்காங்கிறத செக் பண்ணும். இப்போ வேகன்சி ஏதாவது ஒரு கேட்டகரியில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் கேட்டகரியோ அல்லது உங்களுடைய கேட்டகரி எஸ்சியோ, எஸ்சியோ, எஸ்டி ஏதோ ஒரு கேட்டகரின்னு வச்சுக்கோங்க. அந்த கேட்டகரியில சீட் இருந்துச்சுன்னா அந்த 500வது ரேங்க் இருக்கக்கூடிய மாணவருக்கு அந்த கல்லூரி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அலாட் பண்ணிடுவாங்க. இப்போ எம்எம்சில இல்ல, ஸ்டான்லில இல்ல, கீழ்பாக்ல இல்ல, கோயம்புத்தூர்ல இல்ல, தஞ்சாவூர்ல இல்ல, செங்கல்பட்டுல இல்ல, மதுரையில இல்ல, இப்படி வரிசையா செக் பண்ணிட்டே வருதுங்க. கன்னியாகுமரி வரைக்கும் செக் பண்ணி பாக்குது, கன்னியாகுமரியில இல்ல. இப்போ அடுத்ததா ஒரு காலேஜ் வந்து பாக்குது. அந்த காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் சம்வேர் அரௌண்ட் ஒரு திருவள்ளூர்னு வச்சுக்கோங்களேன். திருவள்ளூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒரு சாய்ஸ் லிஸ்ட்ல கன்னியாகுமரிக்கு அடுத்ததா போட்டிருக்காரு அப்படின்னா, அப்ப சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்லி திருவள்ளூர்ல சீட் இருக்காங்கிறத செக் பண்ணும். திருவள்ளூர்ல ஒருவேளை இவருடைய கேட்டகரிக்கு சீட் இருந்துச்சு அப்படின்னா அந்த சீட்டை அலாட் பண்ணிடும். இப்ப திருவள்ளூருக்கு அடுத்தபடியா அவர் வந்து ஒருவேளை ஓமந்தூரார் வச்சிருக்காரு, சென்னை இஎஸ்ஐ கே நகர் வச்சிருக்காரு, கோயம்புத்தூர் இஎஸ்ஐ வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, திருவள்ளூரை விட இப்ப நான் சொன்ன இந்த 3 கல்லூரிகளும் இன்னும் நிறைய கல்லூரிகளும் பழமையான காலேஜஸ், கொஞ்சம் ஓல்டர் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கும் இல்லையா. திருவள்ளூர் ரீசெண்டா தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா மற்ற காலேஜஸ் எல்லாம் அதை விட கொஞ்சம் பழைய காலேஜஸ், கொஞ்சம் ஓல்டர் காலேஜஸ், பேஷண்ட் லோட்ல டிஃபரன்சஸ் இருக்கக்கூடிய ஒரு காலேஜஸ். அப்போ சிஸ்டம் தான் அலாட் பண்ணுதுன்றதுனால திருவள்ளூர்ல இடம் இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே அலாட் ஆயிடும்.
இப்போ 15வது இடத்துல அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா, சீட் வேகன்சி இருக்குன்னா 15 அலாட் ஆயிடும். அதுக்கப்புறம் 16, 17, 18 வேகன்சி இருந்தாலும் சிஸ்டம் உங்களுக்கு அந்த சீட்டை கொடுக்காது. ஒரு சிஸ்டம், ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் மெடிக்கல் கவுன்சிலிங் நடத்துறேன், நீங்க என்கிட்ட கேட்குறீங்க, சார் எனக்கு திருவள்ளூர்ல இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் உங்க மார்க்கை பார்க்குறேன், உங்க கம்யூனிட்டி ரேங்க், கேட்டகரி ரேங்கை பார்க்குறேன். தம்பி உனக்கு திருவள்ளூர்ல இடம் இருக்குது, ஆனா உங்க மார்க்குக்கு சென்னை ஓமந்தூரார்லயும் இடம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு எத்திக்கல் வேல்யூ இருக்கக்கூடிய எந்த ஹியூமன் பீயிங்கா இருந்தாலும் சரி, எந்த ஆசிரியராக இருந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த மாணவர் நல்ல ஒரு கல்லூரியில பிளேஸ் ஆகணும், அவருக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. எல்லா நல்ல மனுஷங்களும் கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆனா இங்க சிஸ்டம் தான், இந்த சிஸ்டம்க்கு எமோஷன்ஸ் கிடையாது, எத்திக்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறது இல்லை. நீங்கள் கொடுத்த சாய்ஸஸ்ல இருக்கா, அதை மட்டும்தான் அது ஃபாலோ பண்ணுமே தவிர உங்களுக்கு எது நல்ல காலேஜ்னு அலாட் பண்ணாது. அப்போ ஓமந்தூராரையோ அல்லது இஎஸ்ஐ கேகே நகரையோ அல்லது கோயம்புத்தூர் இஎஸ்ஐயோ நீங்கள் திருவள்ளூருக்கு முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே சீட் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணும். அப்போதான் நான் சொல்றது புரியுது பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லை, எந்தெந்த காலேஜஸ்லாம் சீட்டு கிடைக்குமோ அதை முன்னாடி வைக்கிறத தவிர்த்துடுங்க. எந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு சீட்டு கிடைக்காதுன்னு நீங்களே நினைச்சுக்கிறீங்களோ அந்த காலேஜஸை ஃபர்ஸ்ட் வைங்க. என்னுடைய மார்க் இவ்வளோதான், என் ரேங்க் இவ்வளோதான், எனக்கு இந்த காலேஜில் சீட்டே கிடைக்காதுன்னு நீங்கள் நினச்சா கூட நீங்கள் அந்த முடிவுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. பிகாஸ் அதை சிஸ்டம் அலாட் பண்ணிக்கோங்க, சிஸ்டம் சொல்லிக்கும். அதுக்கு நீங்கள் பெரிய அளவில் அதுக்கு ரொம்ப ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்லாம் நீங்கள் பயப்படலாம் வேண்டாம், கவலைப்படலாம் வேண்டாம். கிவ் ஆல் த சாய்ஸஸ். உங்க மார்க் கவர்மெண்ட் கோட்டா தான் எனக்கு கிடைக்கும் சார், என்னுடைய பிசி கம்யூனிட்டி ரேங்க் 2200 2300 இருக்கேன், எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காது போல இருக்குது அப்படின்னா நான் கவர்மெண்ட் காலேஜ் கொடுக்காம பிரைவேட்ல ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டா ஆரம்பிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனா நானா இருந்தா, உங்க இடத்துல நான் இருந்தா நான் என்ன பண்ணுவேன், அல்லது என்னுடைய குடும்பத்துல ஒரு பையனோ பொண்ணோ ஒரு எம்பிபிஎஸ் படிக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா நான் கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு தான் பிரைவேட் காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. பிகாஸ் நான் கேட்கிறேன், எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட் இருந்தா கொடுங்க. கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜில் சீட் இருக்கு உங்களுக்கு, இந்தாங்க சீட்டுன்னு சொன்னா யாரும் வேண்டான்னு சொல்ல போறது இல்லை. ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு தான் விரும்புவாங்க. இதே தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா. நான் கவர்மெண்ட் கோட்டால எனக்கு சீட்டு கிடைக்குமானே தெரியல சார், பிரைவேட் காலேஜஸ்ல பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல கூட சீட்டு கிடைக்குமான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு பார்டர் ரேஞ்சில் இருக்கிறேன். நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, கிவ் ஆல் தி கவர்மெண்ட் காலேஜஸ், கிவ் ஆல் தி கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். 64 சாய்ஸ் வரும். 64வது சாய்ஸ்ல இருந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆரம்பிங்க அப்படிங்கிறதா என்னுடைய இதா இருக்கு, என்னுடைய சஜஷனா இருக்கு. இதுல ஒரு சிலருக்கு முரண்பாடுகள் வரும். எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சார் நான் பிரைவேட் காலேஜஸ்ல அல்லது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல ரீசெண்டா ஆரம்பிச்ச காலேஜஸ்க்கு பதிலா என்கிட்ட நிறைய பணம் இருக்கு சார், எனக்கு பணம் செலவு பண்றதை பத்தி பிரச்சனை இல்லை, நான் மேனேஜ்மெண்ட் கோட்டால நல்ல காலேஜ் போக விரும்புறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட பெற்றோர்களா மாணவர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த சாய்ஸஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ் ஒரு பர்டிகுலர் டாப் 10 or டாப் 15 காலேஜஸ் நீங்க கொடுக்குறீங்கன்னா அது முடிச்சதுக்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்க ஸ்டார்ட் பண்றதுன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கவர்மெண்ட் கோட்டாக்கு வருஷம் 10 லட்சம் 12 லட்சம் ஆகுதுன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வருஷம் 20 லட்சம் 22 லட்சம் ஆகும். ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆகும், 5 வருஷத்துக்கு 50 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். நானா இருந்தா அந்த காசை சேர்த்து வச்சு பிஜிக்கு யூஸ் பண்ணிப்பேன். நீங்க எல்லாரும் பிஜி படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, கண்டிப்பா பிஜி படிச்சுதான் ஆகணும். பிஜி படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த பினான்சியலை யூஸ் பண்ணிக்கோங்க, பினான்சியல் ஆஸ்பெக்ட் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா யூஜியோட யாரும் நிக்க முடியாது. நின்னா அப்படி யூஜியோட கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் சர்வீஸ் பண்ண போறேன், ப்ராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு போனா நம்ம பெரிய அளவுல ஷைன் பண்ண முடியறதில்ல. இது டாக்டர்ஸோட ஒப்பீனியனா இருக்கு. ஸோ அதனால சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நல்லா யோசிச்சு பண்ணுங்க. அண்ட் ரெண்டாவது மிக முக்கியமா மெட்ரோர்கள் மாணவர்கள் செய்யற இன்னொரு பெரிய தவறு என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சார் நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நம்பர் ஆஃப் காலேஜஸ் ரொம்ப கம்மியா கொடுக்கறது. அதாவது நான் செலக்டிவா ஒரு 10 காலேஜ் மட்டும் தான் சார், இங்க படிச்சா மட்டும் தான், இங்க சீட்டு கிடைச்சா நான் சேர்றேன். இல்லைன்னா எனக்கு ஒரு பேரண்ட் பேசினாரு என்கிட்ட சொல்லும்போது, அவர் செலக்டிவா சில காலேஜஸ் தான் சாய்ஸ் லிஸ்ட்ல போட்டிருக்காரு. அப்போ அவருடைய சாய்ஸ் லிஸ்ட் எனக்கு அனுப்பிச்சு, சார் இது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப நான் அவர்கிட்ட பாக்குறேன், டைரக்டா அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட சொல்றேன், சார் இந்த காலேஜஸ்ல ஒருவேளை இடம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா லிமிடெட் சாய்ஸ், ஒரே ஒரு 10 சாய்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காரு கவர்மெண்ட் கோட்டால. கவர்மெண்ட் காலேஜஸ் போடல, அவருடைய மார்க் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்காது. ஆனா கவர்மெண்ட் கோட்டா சீட் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் கிடைக்கும். அவர் சொன்ன 10 காலேஜ்ல ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்க வாய்ப்புகள் இருந்தாலுமே கூட, டு பி ஆன் சேஃபர் சைட், why can't you add some more colleges அப்படிங்கிறது என்னுடைய கொஸ்டினா இருந்துச்சு. அதுக்கு அந்த பேரண்ட்ஸ் சொன்ன பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, சார் கிடைக்கலன்னா செகண்ட் ரவுண்டு போய்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதே பதில், இதே எண்ணம் நிறைய பெற்றோர்களுக்கும் இருக்கு. ஏன்னா இதை ஃபோன் கால்ஸ்ல கமெண்ட் செக்ஷன்ல என்னால தெளிவா பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 100% சீட்ஸ் அலாட் ஆயிடும் கவர்மெண்ட் கோட்டால, கவர்மெண்ட் காலேஜஸ்ல, மேனேஜ்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ்ல அண்ட் பிடிஎஸ்ல. கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா பிடிஎஸ்ல மட்டும்தான் சீட் ஃபில் ஆகாம போகலாம். சரிங்களா, ஒருவேளை கவர்மெண்ட் கோட்டா பிடிஎஸ்லயும் கொஞ்சம் சீட் ஃபில் ஆகாம போகலாம்.
பட் செகண்ட் ரவுண்ட் வேகன்சி பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ்ல வெகு சொற்பமான இடங்கள் தான் வரும். இப்போ 5000 சீட் இருக்கு அப்படின்னா அங்க 1000 அல்லது 1000 சீட் வருது அப்படிங்கிறதே பெருசு தான். 3 டிஜிட் நம்பர்ல வேகன்சி வந்துச்சு அப்படின்னாலே நம்ம வந்து சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமா தான் இருக்கும். ஒரு 100 சீட் 150 சீட் எம்பிபிஎஸ்ல கிடைச்சது அப்படின்னாலே அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா இடம் கிடைச்ச உடனே அந்த காலேஜ்ல சேரணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்களே தவிர அந்த காலேஜ் வேண்டாம் அதை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி யாரும் தவறான முடிவை எடுக்க மாட்டாங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் வேகன்சி வந்து அன்சர்டைன். 500 சீட் வேகன்ட்டும் வரலாம், இல்ல 100 சீட் வேகன்ட்டும் வரலாம், இல்ல வேகன்சியே வராம கூட போகலாம். It depends on the mentality of the candidates who are getting allotted in this particular seat. அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ் சீட் அலாட்மெண்ட்ல வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க ஏன் அதை வந்து வேண்டாம்னு சொல்ல போறாங்க? எப்படி வேணா நடக்கலாம். ஸோ அதனால நல்லா யோசிச்சு செகண்ட் ரவுண்டுக்கு போகலாங்கிற டார்கெட்ல அந்த மைண்ட் செட்ல இருக்காதீங்க. இப்போ வரைக்கும் சாய்ஸ் லாக்கிங் பண்ணுவதற்கான நேரம் அப்படிங்கிறது இல்லை. 4ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில். அண்ட் 4ஆம் தேதி அன்னைக்கு சாய்ஸ் லாக்கிங் பண்ணா போதும் தான் நம்மளும் வீடியோவில் முதல்ல இருந்து சொல்லிட்டே வரோம். கடைசி நாளில் பண்ணிக்கோங்க, இப்போ லாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இப்போ வரைக்கும் நீங்க சாய்ஸ் லாக்கிங் பண்ணல அப்படின்னா, இதே மாதிரியான தவறுகளை நீங்க செஞ்சிருந்தீங்க அப்படின்னா, ஆட் சம் மோர் சாய்ஸஸ். நீங்க கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ் லிமிடெட் கொடுத்திருக்கிறேன், இல்ல நான் கவர்மெண்ட் இன்னொரு கேட்டகரி இன்னொரு ஸ்டூடெண்ட்டையும் பார்த்தேன், அவருக்கு வந்து நல்ல மார்க் இருக்கு, சென்னையில உள்ள கவர்மெண்ட் காலேஜ்லயே தான் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புற ஒரு மாணவர், சென்னை மாணவர். ஓகேங்களா? இப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சென்னையில உள்ள ஒரு 5-6 காலேஜை மட்டும் எடுத்து சாய்ஸ் லிஸ்ட்ல போட்டு வச்சிட்டார். இப்போ நீங்க ஆசைப்படுற மாதிரியே சென்னையில இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களும் ஆசைப்படுவாங்க தானே? ஒரு மாணவர் ஆசைப்படுற மாதிரியே எல்லாருமே அவங்க சொந்த ஊர்ல படிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. சென்னையில நம்ம மட்டும் கிடையாதுல்ல, கோயம்புத்தூர்ல நான் மட்டும் கிடையாதுல்ல, கோயம்புத்தூர்ல எத்தனையோ மாணவர்கள் படிக்கிறாங்க, சேர்றாங்க, எம்பிபிஎஸ் படிக்க போறாங்க, இடம் கிடைக்க போகுது. அப்போ எல்லாத்துக்கும் அதே எண்ணம் இருக்கும்போது ஒருவேளை சென்னை கிடைக்கல அப்படின்னா அடுத்த கட்டமா வேற ஏதாவது பேக்கப்புக்கு ஒரு சாய்ஸஸ் போட்டு வைக்கிறது தானே நல்லது அப்படிங்கிறது நான் அவருக்கு சொன்ன சஜஷன். பட் எல்லா பேரண்ட்ஸோட எல்லா பெற்றோர்களுடைய மாணவர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது வேறுபடுது. 5 சாய்ஸ் சென்னையில உள்ள 5 காலேஜ் மட்டும் தான் நான் போடுவேன் சார். சென்னை பக்கத்துல உள்ள காலேஜை கூட நான் போட மாட்டேன். திருவாரூரோ திருவள்ளூரோ காஞ்சிபுரமோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம். செங்கல்பட்டு கூட வேண்டாம் சார். நான் வந்து படிச்சா சென்னையில உள்ள 5 காலேஜ்ல 4 காலேஜ்ல மட்டும் தான் படிப்பேன். எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓமந்தூரார், இஎஸ்ஐ, கேகே நகர், இந்த 5 சாய்ஸ் தாங்க அந்த மாணவருடைய சாய்ஸ் லிஸ்ட்ல இருந்துச்சு. இது வந்து தவறான சாய்ஸ் ஃபில்லிங்கா இருக்கும். இந்த மாதிரியான சாய்ஸ் லிஸ்ட்டை லிமிட் பண்ணாதீங்க, உங்க ஆப்ஷன்ஸை லிமிட் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டை செக்யூர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு மேபி XRY ஏதோ ஒரு காலேஜ் வேற ஊர்ல கிடைச்சா கூட நீங்க அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு கூட செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல வரைக்கும் நீங்க ரீஅலாட்மெண்ட்ல ட்ரை பண்ணலாம். கிடைச்சதுன்னா அங்க வந்துடலாம், கிடைக்கலன்னா அதே காலேஜ்ல கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமா இருக்கு, என்னுடைய ஆலோசனையாகவும் இருக்கு. ஸோ நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து யோசிச்சு பண்ணணும். பிகாஸ் சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் த பிரைம் மோஸ்ட் திங் தட் டிசைட்ஸ் யுவர் அலாட்மெண்ட். உங்களுடைய சீட்டை எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்க போறது எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் தான். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல தப்பு இல்லாம பண்ணுங்க. ரெண்டாவது, இது மூன்றாவதா இன்னொரு பெரிய பிரச்சனை, இன்னொரு பெரிய மாணவர்கள் செய்யற மிகப்பெரிய ஒரு தவறு என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, மொபைல் ஃபோன்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது. இந்த மொபைல் ஃபோன்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்க டெஸ்க்டாப் வியூவே போட்டு வச்சாலும் கூட அந்த இடத்துல காலேஜஸ் நேம், அந்த காலம், அந்த சாய்ஸ் லிஸ்ட் காலம் இருக்குல்ல, அதுல காலேஜ் நேம்ங்கிறது ரொம்ப ஷ்ரிங்க் ஆகி தான் இருக்கும். ஸோ அப்போ அதை கரெக்டாக செலக்ட் பண்ண முடியறது இல்லை. ஸோ அதனால ரொம்ப தெளிவா யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. மொபைல் ஃபோன்ல பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. நீங்க சாய்ஸ் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவசரப்பட்டு சாய்ஸை லாக் பண்ணாதீங்க. சரிங்களா? அவசரப்பட்டு சாய்ஸஸை லாக் பண்ணாதீங்க. பிகாஸ் இன்னைக்கு நம்ம 3ஆம் தேதியில இருக்கிறோம், நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். வி எக்ஸ்பெக்ட் தமிழ்நாடு கவுன்சிலிங் இன்னும் கொஞ்சம் டிலே ஆனாலும் ஆகலான்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். பட் அது நமக்கு உறுதியா தெரியாது. ஆல் இண்டியா கோட்டா 6ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. 4ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் ஆல் இண்டியா கோட்டாலேயே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஸ்டேட் கவுன்சிலிங்கும் அதே 4ஆம் தேதியை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணலை. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி நடக்கல. ஸோ அதனால கண்டிப்பா எக்ஸ்டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் சோஃபார் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரல. எது எப்படி இருந்தாலும் சரி, அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எது லாஸ்ட் டேட்னு சொல்றாங்களோ அந்த டேட் அன்னைக்கு நீங்க சாய்ஸஸ் லாக் பண்ணா போதும். அதுக்கு முன்னாடி சாய்ஸஸ் லாக் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க சாய்ஸை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எப்பாடுபட்டாலும் அந்த கல்லூரிகளை நீங்க வேணும் அல்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை நம்மளால செய்ய முடியாம போயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விஸ்பா கரியர் அகாடமியுடைய நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு உங்களுடைய இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்ல எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்க. ஸோ தட் அதை பத்தின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு அது பாசிட்டிவா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகளை இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச்.